ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ்கார்னு நான் உங்கள் தோழி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எல்லாரும் பேரண்ட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸாக இருந்தாலும் அம்மாக்களுக்குலாம் வந்து இன்னொரு டென்ஷனும் ஆரம்பிச்சாச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெய்லி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு 1 வீக்குக்கான ஸ்நாக்ஸ் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிற ஸ்நாக்ஸில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ப்ரோட்டீன் இருக்கணும், ஹை ஃபைபர் இருக்கணும், ஹை அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்கணும், லோ இன் சுகர் இருக்கணும். ஸோ இது மாதிரி தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஸ்நாக்ஸை வந்து நம்ம பார்த்து கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி நம்ம குழந்தைக்கு வந்து எப்படி ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போது 7 டேஸ்க்கான ஸ்நாக்ஸ் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம டெய்லி கொடுக்குற ஸ்நாக்ஸை வந்து ஒரு பிளான் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு மண்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரூட்ஸோடு ஆரம்பிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் பிடிக்குமோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து கொடுங்க. அப்புறம் போக போக எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து அவங்களுக்கு வந்து கொடுங்க. சில பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸில் வந்து சில்லி பவுடர் அண்ட் சால்ட் இது மாதிரிலாம் வச்சு சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரியான டேஸ்ட்டை பிடிக்காம அவங்க அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடுவாங்க. அதை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதில் பீனட் பட்டர் அது மாதிரி வந்து கொடுக்கலாம். இப்போ ஆப்பிளாக இருக்கட்டும், இல்லை பனானாவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இந்த பீனட் பட்டரில் வந்து ஆட் பண்ணி சாப்பிடும் போது அவங்களுக்கு இன்னுமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்லாவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா மண்டேனா ஒரு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி உங்கள் வீக்கை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ மண்டேனா நீங்கள் நெக்ஸ்ட் மண்டேக்கும் அதே ஃப்ரூட்ஸ் மாதிரியே கொடுக்க ஆரம்பிங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொட்டீன் கிடைக்கும். ஸோ தேவையில்லாத டென்ஷன் இருக்காது. மண்டே ஆனாலே நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சண்டே ஆனாலே வந்து அவங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதை மாதிரி வாங்கி வச்சுட்டு கொடுக்க ஆரம்பிங்க. தென் நெக்ஸ்ட் வந்து டியூஸ்டே ஆனாலே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்கள் செய்கிற ஏதாவது ஒரு ஹெல்தியான ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். லைக் கொழுக்கட்டை, இல்லை கேழ்வரகு உருண்டை, அவல் உருண்டை, கேழ்வரகு அடை, கேழ்வரகு கொழுக்கட்டை, பருப்பு போலி, இல்லை அவங்க வந்து பாயில்டு எக்கு சாப்பிடுவாங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பர். எக்கை வந்து பாயில் பண்ணிவிட்டு அதை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து கொஞ்சமாக பெப்பர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணி அதை ஒரு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இது மாதிரி நீங்கள் வீட்லேயே செய்கிற ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை வந்து கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிழங்கு வகைகள், இந்த மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, கான், இந்த மாதிரி கிழங்கு வகைகளையும் வந்து கொடுக்கலாம். ஸோ டியூஸ்டே ஆனாலே ஏதாவது ஒரு பாயில்டு, அதாவது வேக வச்சு கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ டியூஸ்டே ஆனாலே நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸை வந்து வேக வச்சு கொடுக்குற மாதிரியான ஸ்நாக்ஸை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வெனஸ்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரா வெஜிடபிள்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பாயில்டு பண்ண குக் பண்ண வெஜிடபிள்ஸாக கூட இருக்கலாம். ஸோ ரா வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கேரட், குக்கும்பர் இது மாதிரி கொடுக்கலாம். இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன காய்கறிகள் பிடிக்குமோ, லைக் காலிஃப்ளவராக இருக்கலாம், இல்லை ப்ரக்கோலி, இந்த மாதிரி காய்கறிகள்லாம் போட்டு அதை வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு இது கூட வந்து அவகாடோஸ், பன்னீர், இது சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி வெஜிடபிள் சாலட் மாதிரி கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ஸ்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே ரெடி பண்ணுற சுண்டல் வகைகள் கொடுக்கலாம். லைக் வந்து கொண்டக்கடலை சுண்டல் பண்ணி கொடுக்கலாம், இல்லைன்னா நிலக்கடலை, தட்டைப்பயிர், பச்சை பட்டாணி, பச்சை பயிறு, இந்த மாதிரி பருப்பு வகைகளில் நீங்கள் சுண்டல் பண்ணி கொடுக்கலாம். இதுவும் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் தேர்ஸ்டே ஆனாலே அவங்களுக்கு சுண்டல் தான் கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வந்துடுங்க. ஸோ நீங்கள் எவ்ரி தேர்ஸ்டே வந்து அவங்களுக்கு என்ன விதமான சுண்டல் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றத ப்ரீ பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைடே. நம்ம என்னதான் குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக பாயில் பண்ணி வேக வச்சு இந்த மாதிரி கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக, கொஞ்சம் ஸ்பைசியாக, கொஞ்சம் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து அவங்க விரும்புவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை வெளியில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதில் வீட்லேயே நல்லா ஹெல்த்தியான ஒரு சாண்ட்விச் செஞ்சு கொடுக்கலாம். அதில் வந்து அவங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் பிடிக்குமோ அந்த மாதிரியான காய்கறிகள்லாம் வச்சு கூட பன்னீர், இது மாதிரி சீஸ், இது மாதிரிலாம் வச்சு பண்ணி கொடுக்கும்போது அவங்க இன்னுமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ ஏதாவது வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு சாண்ட்விச் பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஒரு சப்பாத்தியில் ரோல் பண்ணி வெஜ் ரோல் மாதிரி கொடுக்கலாம். இதே பெரிய பசங்களாக இருந்தால் சிக்கன் கூட வச்சு அது கூட ரோல் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பொட்டேட்டோ வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பொட்டேட்டோ, பச்சை பட்டாணி, இன்னும் நிறைய காய்கறிகள்லாம் போட்டு வெஜிடபிள் கட்லெட் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இல்லை குழி பணியாரம், வடை, பருப்பு அடை, பேன் கேக், இது மாதிரி நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணியும் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து வெளியில் நான்வெஜ் வாங்கி சாப்பிடணும், பர்கர் வாங்கி சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கம்மியாகும். அம்மா தான் வீட்லேயே ரெடி பண்ணி தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் பிரெட்டாக இருக்கட்டும், சாண்ட்விச், இதுக்கெல்லாம் வந்து டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு தயவு செய்து வெளியில் வைக்கிற டொமேட்டோ சாஸ் வந்து கொடுக்காதீங்க. நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ண டொமேட்டோ சாஸ் கொடுக்கலாம், இல்லைனா பீனட் பட்டர் இது மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் சாட்டர்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு உருண்டை, ரவா லட்டு, உளுந்து உருண்டை, பருப்பு அண்ட் நட்ஸ் உருண்டை,
ஹோம்மேட் பிஸ்கெட், எள் உருண்டை, இல்லைன்னா நட்ஸ் கொடுக்கலாம். பாதாம், கேஷ்யூ, பிஸ்தா, டேட்ஸ் அண்ட் வால்நட், கிரவுண்ட்நட், இது மாதிரி நீங்க நட்ஸ் எல்லாம் வந்து மிங்கிள் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். நான் சொன்ன ஸ்நாக்ஸ் கூட நீங்க அவங்களுக்கு ஜூஸ் கொடுக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா யோகர்ட் கொடுக்கலாம், மோர் கொடுக்கலாம். இது மாதிரியான நீங்க ட்ரிங்கையும் கொடுத்து அனுப்பலாம். ஸோ இது மாதிரி நீங்க மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் என்ன கொடுக்க போறீங்க, இந்த மாதிரியான ஸ்நாக்ஸை வந்து கொடுக்க போறீங்க அப்படின்றத நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன ஆர்டர்லயே தான் பண்ணணும் அவசியம் கிடையாது, நான் சாம்பிளுக்காக தான் சொல்றேன். இதை நீங்க வந்து எந்த ஆர்டர்ல வேணாலும் மாத்திக்கலாம். மண்டே டு சாட்டர்டே நீங்க எந்த ஆர்டர்ல வேணாலும் இதை வந்து மாத்தி கொடுக்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம் தான். ஸோ இது மாதிரியான ஹெல்தியான விஷயங்களை வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா வந்து நீங்க ஒரு செட் பண்ணிக்கோங்க. மண்டே ஆனா இந்த மாதிரியான ஸ்நாக்ஸை கொடுக்கணும், டியூஸ்டே ஆனா இந்த மாதிரியான ஸ்நாக்ஸை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து முத நாளே வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்நாக்ஸை வந்து நீங்க ரெடி பண்றதுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப வந்து நாளைக்கு என்ன கொடுக்க போறோம், நாளைக்கு என்ன கொடுக்க போறோம் அப்படின்ற ஒரு டென்ஷன் இல்லாம இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.